வணக்கம் உறவே. மைசூரிலிருந்து சென்னை வருவதற்கு வந்தே பாரத்தில் முன்பதிவு செய்திருந்தோம். எனது பெரிய மகளும் மருமகனும் மைசூர் சந்திப்பு வந்து எங்களை எல்லாம் வழி அனுப்பி வச்சாங்க. பெரிய மகள் சின்ன மகள் குடும்பத்தாருடன் ஒன்றாக ஒளிப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த வாய்ப்பினை வழங்கியது கல்வி ஒன்று மட்டுமே உறவே. அதனால தொடர்ந்து கல்வியை அழுத்தமாக வலியுறுத்தி வருகிறேன். இலக்கு வைத்து இயங்கும் போது தேவையற்ற சிந்தனைகள் செயல்கள் என்ற கலைகள் சேராது உறவே. ஆகவே கல்வியில் கவனம் வைப்போம். குளிரூட்டப்பட்ட பெட்டி, சிற்றுண்டி, தேநீர், உணவும் தந்தனர் உறவே. இதில் தலையெழுத்தும் இல்லை, எல்லாம் அவன் செயலும் இல்லை. முயற்சி திருவினையாக்கும். நம்மை என்றும் கீழ்நிலையில் அடிமையாக வைத்திருக்க உயர் வர்க்கத்தார் செய்த சதி உறவே. மைசூரிலிருந்து பெங்களூர் கடந்து காட்பாடி வரும் வரை பசுமைதான். பார்க்க பார்க்க கண்ணு குளிர்ச்சி. அழகோ அழகோ. இதோ காட்பாடி வர இருக்கிறது. படம் பிடிக்க இயலவில்லை. 1982 டிசம்பரிலிருந்து 2021 ஜூன் மாதம் வரை எத்தனை முறை இங்கே வந்திருப்பேன், வண்டி ஏறி இருப்பேன். மேனி சிலிர்க்கிறது உறவே. 7:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்து இறங்கினோம். வந்தே பாரத்தில் வந்தவரெல்லாம் எமை போன்ற உழைக்கு வர்க்கம் குறைவுதான். முன்னரே ஒரு காணொலியில் குறிப்பிட்டுள்ளேன். 5 விழுக்காடிலிருந்து 10 விழுக்காடு இருக்கலாம். விமான பயணமில் இதனை விட குறைவு. பாருங்கள், ஒரே கூட்டம், ஒரே இது கொடிவெல்லம். யார் எந்த ஊர், எந்த சாதி, எந்த மாநிலம் எதுவுமே தெரியாது. நாகரிக உடையில் சில நொடிகளில் ஆண் பெண் வேறுபாடு கூட தெரிவதில்லை. வாடகை கார் வந்ததும் வீடு நோக்கி பயணமானோம். 8 மணி கூட ஒரே போக்குவரத்து நெருக்கடி. வண்ண விளக்குகளில் சென்னை மூழ்கி இருந்தது. கோடி மின் விளக்குகளில் பல வண்ணங்களில் ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தன. இந்த நாகரிகமும் வசதிகளும் அனைவருக்கு கிடைக்கவில்லையே என்பதே நமது ஆதங்கம். வளர்ந்த நாடுகளில் இந்த அளவு மனிதரிடையே ஏற்றத்தாழ்வோ வேறுபாடோ இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. விதி ஒன்றும் இல்லை, அனைத்தும் சதியே உறவே. உழைக்கும் உறவுகள் இதனை புரிந்து கொள்ள வேண்டுகிறேன் அன்போடு. இரவு 9 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தோம். 10 கிலோமீட்டர் வருவதற்கு 1 மணி நேரம். அவ்வளவு போக்குவரத்து நெருக்கடி. பேத்தி ஆதினியுடன் 2 நாள் இருந்துவிட்டு வேடசந்தூர் புறப்பட்டேன் உறவே. நேற்று இரவு 8:30 மணிக்கு கோயம்பேடு தனியார் பேருந்து நிறுத்தத்திலிருந்து பேருந்து ஏறினேன். 8:30 மணிக்கு தங்கள் சொந்த ஊர் செல்வதற்கு மக்கள் கூட்டம் பாருங்கள். அவரவர் முன்பதிவு செய்த பேருந்தை தேடுகிறார்கள். தனியார் பேருந்துகளில் வருவோரெல்லாம் வியாபாரம், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்போர். உயர் பதவி, பெரிய வியாபாரம், சொந்த நிறுவனம் எனில் சொந்த சொகுசு வாகனம் அல்லது விமானம், வந்தே பாரத் போன்ற நவீன மின் தொடர் வண்டியில் பயணமாக இருக்கலாம் உறவே. இது எல்லாம் பாருங்கள். உழைக்கும் உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டுகிறேன். கல்வியே இந்த நிலையை அனைவருக்கும் வழங்குகிறது உறவே. 11 மணிக்கு ஒரு உணவகத்தில் நிறுத்தினர். இங்கும் கூட்டம் தான். உணவு இருந்த, தேநீர் இருந்த, இயற்கை உபாதைக்காகவும் தான். அவரவர் விருப்பம், தேவை, வசதி பொறுத்து. வளர்ந்தவர்கள், வசதி படைத்தவர்கள் அவர்களின் ஊர்களில் உள்ள ஏழை குழந்தைகள், படிக்க இயலாதவர்களுக்கு உதவ வேண்டும் என அன்போடு கேட்டுகிறேன். உயர்ந்த வர்க்கம் அதைத்தான் செய்கிறது உறவே. நாமும் அதை செய்ய வேண்டும் என அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.